வணக்கம் நண்பர்களே. 1000 உண்மைகளை மறைக்க ஒரு பொய் போதும். ஆனால் அந்த ஒரு பொய்யை உடைக்க ஒரு சிறு அசைவு போதும் என்கிறார் மகா அறிஞர் சாணக்கியர். உலகில் மிகச்சிறந்த பொய்யன் யார் தெரியுமா? தான் சொல்வது பொய் என்று யாருக்கும் தெரியாமல் பேசுபவன் அல்ல. மாறாக தான் பேசுவது பொய் என்று தனக்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவன். ஆனால் மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்தலாம், தன் சொற்களை செதுக்கலாம். ஆனால் பதற்றத்தில் அதிரும் தன் இதய துடிப்பையும், அறியாமல் வெளிப்படும் தன் உடல் மொழியையும், பாடி லாங்குவேஜை ஒருபோதும் அவனால் கட்டுப்படுத்த முடியாது. நண்பர்களே, நாம் வாழும் இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இங்கே பலரும் தங்களுக்கு பிடித்தமான முகமூடிகளை அணிந்து கொண்டுதான் நம்மிடம் பழகுகிறார்கள். இதில் யார் உண்மையானவர், யார் உங்கள் வெற்றியை விரும்புபவர், யார் உங்கள் வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் எட்டையப்பன், இதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆபத்தானது. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த தொகுப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப்போகிறது. உங்களைச் சுற்றியிருப்பவர்களின் முகமூடிகளை கிழித்து அவர்களின் உண்மையான முகத்தை நொடியில் கண்டறியும் சாணக்கியரின் மிக ரகசியமான கூர்நோக்கல் கலையை, ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன், இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் இனி எவரும் உங்களை ஏமாற்ற முடியாது, எவரும் உங்களை வீழ்த்த முடியாது. சரி, இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்னால் சாணக்கியரின் அறிவு கூர்மைக்கு சான்றாக அமைந்த அவர் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்ப்போம். சாணக்கியர் சந்திரகுப்தர். உடல் மொழி ரகசியம். சந்திரகுப்தர் ஒரு முக்கியமான ஒற்றனை சந்திக்கச் சென்றிருந்தார். அந்த ஒற்றன் கொண்டு வரும் தகவல் மௌரிய பேரரசின் அடுத்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. சிறிது நேரம் கழித்து சந்திரகுப்தர் திரும்பினார். அவர் முகம் அமைதியாக இருந்தது. எந்த சலனமுமின்றி இயல்பாக நடந்து வந்தார். அங்கே அவருக்காக காத்திருந்த சாணக்கியர் கூர்மையான கண்களால் அவரை மேலிருந்து கீழ் வரை ஒருமுறை பார்த்தார். சாணக்கியர் கேட்டார், சந்திரகுப்தா, ஒற்றன் என்ன சொன்னான்? நாம் எதிர்பார்த்த அந்த ரகசிய செய்தி கிடைத்ததா? சந்திரகுப்தர் மிகவும் நிதானமாக, ஆம் குருதேவா, அந்த ஒற்றனை சந்தித்து விட்டேன். தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டுவிட்டன. இதோ அவன் கொடுத்த ஓலைச்சுவடி என்று கூறி கையிலிருந்த சுருளை நீட்டினார். சாணக்கியர் அந்த ஓலைச்சுவடியை தொடக்கூட இல்லை. அதன் பக்கம் தன் பார்வையை கூட திருப்பவில்லை. மாறாக இரண்டாவது கதை, நேர்மையற்ற கலைஞனும் நிழலாடிய உண்மையும். வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, நாம் உருவாக்கும் பொருட்களும் கூட சில நேரங்களில் நாம் சொல்லும் பொய்யை உரக்கச் சொல்லும். இதற்குச் சான்றாக ஒரு வரலாற்று கதை உண்டு. முன்னொரு காலத்தில் ஒரு பேரரசர் தன் அரண்மனைக்காக ஒரு பிரம்மாண்டமான சிலையை செய்ய விரும்பினார். அதற்காக அந்த நாட்டின் மிகச்சிறந்த சிற்பி ஒருவன் அழைக்கப்பட்டான். அவனிடம் ஒரு மூட்டை நிறைய தூய தங்கக் கட்டிகள் கொடுக்கப்பட்டன. இந்த கற்களில் உயிர் கொடுக்கும் உன் கரங்களால் என் தேசத்தின் பெருமையை சொல்லும் ஒரு தங்கச் சிலையை செய் என்று மன்னர் கட்டளையிட்டார். பல மாதங்கள் கழித்து அந்த சிலை ஒரு திரை போட்டு மறைக்கப்பட்டு சபை நடுவே கொண்டு வரப்பட்டது. திரை விலகிய போது சபையே ஸ்தம்பித்தது. அந்த தங்கச் சிலை காலை சூரியனின் ஒளியில் அத்தனை பிரகாசமாக ஜொலித்தது. சிற்பி பெருமையுடன் சொன்னான், மன்னா, இது 100% சுத்த தங்கத்தால் ஆனது. என் உழைப்பும் உங்கள் தங்கமும் சேர்ந்து இந்த அற்புதத்தை படைத்திருக்கிறது. மன்னர் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார். சிற்பிக்கு வைர மாலைகளை பரிசாக வழங்க துணிந்தார். ஆனால் அங்கிருந்த ஒரு வயதான மந்திரி மட்டும் அந்த சிலையையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு ஏதோ ஒன்று உறுத்தியது. அந்த சிற்பியின் குரலில் இருந்த அதிகப்படியான நடுக்கமும் அவன் அடிக்கடி தன் நெற்றி வியர்வையை துடைத்துக் கொண்டதும் மந்திரியின் கவனத்தை தப்பவில்லை. மந்திரி மெதுவாக சொன்னார், மன்னா, இந்த பரிசு இருக்கட்டும். முதலில் இந்த சிலையை சற்று நேரம் வெயிலில் வைப்போம். இயற்கை இந்த சிலைக்கு ஆசி வழங்கட்டும். மன்னர் சம்மதித்தார். சாணக்கியர் கூறும் 7 பொய் கண்டறியும் விதிகள். இப்போது நாம் அந்த நுட்பமான விதிகளை பார்ப்போம். விதி 1. கண்களின் நாட்டியம். த ஐ மூமெண்ட், த விண்டோ டு த சோல். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் தன் வார்த்தைகளால் உலகத்தையே ஏமாற்றலாம். ஆனால் அவனது கருவிழிகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. பொதுவாக ஒருவரிடம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் கண்கள் எங்கே நகர்கிறது என்பதை வைத்தே அவர் இதயத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம். இதைத்தான் சாணக்கியர் நேத்திர பாஷா, கண்மொழி என்கிறார். 1. கற்பனையா நினைவா, கிரியேட்டிவ் வர்சஸ் ரீகால். உளவியல் ரீதியாக
நம் மூளை ஒரு விஷயத்தை சிந்திக்கும்போது கண்கள் தானாகவே ஒரு திசையை நோக்கி நகரும். வலதுபுறம் மேல் நோக்கி நகர்ந்தால் அப் அண்ட் ரைட். நீங்கள் ஒருவரிடம் கேள்வி கேட்கும்போது அவர் கண்கள் மேல் நோக்கி வலதுபுறம் நகர்கிறது என்றால் அவர் மூளையின் கற்பனை பகுதி கிரியேட்டிவ் பிரெயின் வேலை செய்கிறது என்று அர்த்தம். அதாவது அவர் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போது புதிதாக தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஃபேப்ரிகேட்டிங் அ ஸ்டோரி. சுருக்கமாகச் சொன்னால் அவர் உங்களிடம் ஒரு பொய்யை சொல்ல தயாராகிவிட்டார். இடதுபுறம் மேல் நோக்கி நகர்ந்தால் அப் அண்ட் லெஃப்ட். மாறாக அவர் கண்கள் இடதுபுறம் மேல் நோக்கி நகர்ந்தால் அவர் தனது நினைவாற்றல் பகுதியை மெமரியை அணுகுகிறார் என்று அர்த்தம். அதாவது நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தன் நினைவிலிருந்து தேடி எடுக்கிறார். இது அவர் உண்மை பேசுவதற்கான 90% வாய்ப்பை குறிக்கிறது. 2. கண் இமைப்பதன் ரகசியம். பிளிங்கிங் ரேட். சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முதல் 20 முறை இமைகளை மூடி திறப்பான். ஆனால் ஒருவர் உங்களிடம் பொய் சொல்லும்போது அந்த அழுத்தம் காரணமாக அவர் வழக்கத்தை விட மிக வேகமாக இமைப்பார். அல்லது தான் பொய் சொல்வது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக குறைவாக இமைத்து உங்களை உற்று பார்த்து கொண்டே இருப்பார். 3. பார்வையை தவிர்த்தல். அவாய்டிங் கேஸ். குற்ற உணர்வு உள்ள ஒருவராலும் பொய் சொல்பவராலும் உங்கள் கண்களை 3 வினாடிகளுக்கு மேல் நேருக்கு நேர் பார்ப்பது கடினம். அவர்கள் அடிக்கடி தரையை பார்ப்பார்கள். விதி 2. செயற்கையான சிரிப்பு. தி அனாட்டமி ஆஃப் அ ஃபேக் ஸ்மைல். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், பற்களை காட்டிச் சிரிக்கும் அனைவரும் நண்பர்கள் அல்ல, இதயம் திறந்து சிரிப்பவனே உண்மையான மனிதன். ஒருவர் உங்களிடம் பேசும்போது அவர் முகத்தில் தோன்றும் சிரிப்பு உண்மையா அல்லது வெறும் முகமூடியா என்பதை எப்படி கண்டறிவது? இதற்கு சாணக்கியர் காட்டும் வழி மிக எளிமையானது, ஆனால் மிகவும் வலிமையானது. 1. கண்கள் சொல்லும் உண்மை. த டுஷேன் ஸ்மைல். உண்மையான சிரிப்பு என்பது உதடுகளில் தொடங்குவது அல்ல, அது கண்களில் தொடங்கும். ஒரு மனிதன் மனதார சிரிக்கும்போது அவனது கண்களைச் சுற்றியுள்ள தசைகள் ஆர்பிகுலாரிஸ் ஆக்யூலி தானாகவே சுருங்கும். அப்போது கண்களின் ஓரத்தில் சிறு சிறு கோடுகள் விழும். இதை நவீன உளவியலில் காக்கையின் கால்கள் க்ரோஸ் ஃபீட் என்று அழைக்கிறார்கள். உண்மை சிரிப்பு. கண்கள் சுருங்கும், கன்னங்கள் மேலெழும்பும், முகமே ஒரு பிரகாசத்தை அடையும். பொய் சிரிப்பு. கண்கள் அகலமாகவே இருக்கும், ஆனால் உதடுகள் மட்டும் வளைந்து பற்களை காட்டும். இது ஒரு புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பது போன்ற செயற்கையான தோற்றத்தை தரும். 2. கால நேரம். பொய் சொல்பவர்கள் அல்லது ஏமாற்றுபவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி முடித்த பிறகு நான் சொல்வதை இவர் நம்பிவிட்டார் என்ற நிம்மதியில் ஒரு சிரிப்பை உதிர்ப்பார்கள். அல்லது நீங்கள் சந்தேகிப்பதாக நினைத்தால் அதை மறைக்க இடையில் செயற்கையாக சிரிப்பார்கள். உண்மையான சிரிப்பு என்பது பேச்சோடு இயல்பாக வரும், ஆனால் பொய் சிரிப்பு என்பது திட்டமிடப்பட்டு ஒரு சில நொடிகள் தாமதமாகவோ அல்லது மிக விரைவாகவோ வந்து மறைந்துவிடும். 3. சமச்சீரற்ற சிரிப்பு. சாணக்கியரின் கூர்நோக்கல் கலையின்படி ஒருவன் பொய் சொல்லும்போது அவனது முகத்தின் ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக விரியும். அதாவது இடது பக்கம் மட்டும் உதடு தூக்கலாக இருக்கலாம். இது அவனது ஆழ்மனதில் இருக்கும் ஏளனத்தையோ அல்லது பயத்தையோ காட்டிக் கொடுத்துவிடும். சாணக்கியரின் பாடம். உதடுகள் மட்டுமே சிரிக்கும் ஒருவனிடம் எச்சரிக்கையாக இரு. அவன் உன்னிடம் அன்பை பொழிவது போல தெரிந்தாலும் அவனது கண்கள் உன்னை கணக்கு போட்டுக் கொண்டிருக்கும். கண்கள் சிரிக்காத சிரிப்பு விஷம் தடவிய கத்திக்கு சமம். விதி 3. கேள்வியை திருப்பி தடுத்தல். த ரீப்ளே டாக்டிக். பையிங் டைம் டு லை. சாணக்கியர் ஒருமுறை தன் சீடர்களுக்கு போதித்தார், நேர்மையானவனின் பதில் மின்னலைப் போல தெரிக்கும், ஆனால் வஞ்சகனின் பதில் தேங்கிய நீரைப் போல தயங்கி நிற்கும். யாராவது உங்களிடம் பொய் சொல்கிறார்களா என்பதை அறிய அவர்களுக்கு சற்றும் எதிர்பாராத ஒரு கேள்வியை கேளுங்கள். அப்போது அவர்கள் செய்யும் ஒரு முக்கியமான செயல் உங்கள் கேள்வியையே மீண்டும் உங்களிடமே கேட்பது. 1. கால அவகாசம் தேடுதல். பையிங் டைம். நீங்கள் ஒருவரிடம் நேற்று இரவு 10 மணிக்கு நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். அந்த நபர் உண்மையை சொல்பவராக இருந்தால் உடனடியாக நான் வீட்டில் இருந்தேன் அல்லது நண்பனை பார்க்கச் சென்றேன் என்று பதில் வரும். ஆனால் பொய் சொல்பவர் நேற்று இரவு 10 மணிக்கா நான் எங்கே இருந்தேன் என்று கேட்கிறீர்களா என்று உங்கள் கேள்வியையே அப்படியே எதிரொலிப்பார். எக்கோயிங். ஏன் தெரியுமா? அவர் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை, மாறாக ஒரு நம்பத்தகுந்த பொய்யை கட்டமைக்க தன் மூளைக்கு தேவையான அந்த 2 அல்லது 3 வினாடி கால அவகாசத்தை அவர் விலைக்கு வாங்குகிறார். 2.
தேவையற்ற விளக்கங்கள், ஓவர் எக்ஸ்பிளைனிங். கேள்வியை திருப்பி தண்டுத்தல் ஒரு புறம் என்றால், கேட்ட கேள்விக்கு சம்பந்தமில்லாமல் மிக நீண்ட விளக்கங்களை கொடுப்பார்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி உண்மை எப்போதும் சுருக்கமானது, பொய் எப்போதும் அலங்காரமானது. நீங்கள் கேட்ட ஒரு சிறிய கேள்விக்கு அவர் தேவையற்ற நபர்களின் பெயர்களையும் துல்லியமான நேரங்களையும், உதாரணத்திற்கு சரியாக 10 மணி 4 நிமிடம் இருக்கும் என்று அடுக்கிக் கொண்டே போனால் அவர் அந்த பொய்யை மிகவும் சிரமப்பட்டு உங்களது மூளையில் பதிய வைக்க முயல்கிறார்கள் என்று அர்த்தம். 3. நானா என்ற தற்காப்பு, த டிஃபென்சிவ் கார்டு. ஒருவர் பொய் சொல்லும்போது அவர் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள விரும்புவார். அதற்காக என்னை ஏன் சந்தேகப்படுகிறீர்கள், நான் எப்போது பொய் சொல்லியிருக்கிறேன் போன்ற பதில் கேள்விகளை எழுப்பி உங்கள் கவனத்தை திசை திருப்ப முயல்வார். சாணக்கியரின் எச்சரிக்கை: ஒருவன் உன் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உன் கேள்வியையே உனக்கு திருப்பிக் கொடுக்கிறான் என்றால் அவன் கையில் ஒரு திரை இருக்கிறது என்று அர்த்தம். அந்த திரைக்கு பின்னால் அவன் ஒரு பொய்யை மறைத்து வைத்திருக்கிறான். அவனது பதிலை விட அவன் ஏன் தயங்குகிறான் என்பதையே நீ கூர்ந்து கவனிக்க வேண்டும். விதி 4. தேவையற்ற பாதுகாப்பு, த டிஃபென்சிவ் ஷீல்ட். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், உண்மை ஒரு சிங்கம் போன்றது. அதை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதை திறந்துவிட்டால் போதும், அது தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். ஆனால் பொய் ஒரு பலவீனமான குழந்தை போன்றது. அதை தாங்கி பிடிக்க எப்போதும் ஒரு தற்காப்பு திரை தேவைப்படுகிறது. 1. கோபம் என்ற கேடயம், ஆங்கர் ஆஸ் அ டிஃபென்ஸ். ஒருவரிடம் நீங்கள் ஒரு நியாயமான சந்தேகத்தை கேட்கும்போது அவர் அமைதியாக பதில் சொல்லாமல் திடீரென எரிமலையாய் வெடிக்கிறார் என்றால் அங்கே ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். உண்மை பேசுபவர் தன் நேர்மையின் மீது நம்பிக்கை வைத்து தர்க்க ரீதியாக பேசுவார். ஆனால் பொய் சொல்பவர் அந்த பொய்யின் மீதான உங்கள் கவனத்தை திசை திருப்ப கோபத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துவார். என்னை எப்படி நீ சந்தேகப்படலாம், இத்தனை வருடம் பழகியும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா போன்ற உணர்ச்சிகரமான கேள்விகளை எறிந்து உங்களை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குவார். அவர் உங்களை தற்காப்பு நிலைக்கு தள்ளிவிட்டு தான் தப்பிக்க முயல்வார். 2. தலைப்பை மாற்றுதல், டாபிக் ஷிஃப்டிங். பொய் சொல்பவரின் ஆழ்மனது அந்த பொய்யை சுமக்க முடியாமல் தவிக்கும். அதனால் அவர் அந்த விவாதத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேற பார்ப்பார். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது சட்டென்று பழைய விஷயங்களை இழுப்பார். நீ மட்டும் அன்று அப்படி செய்யவில்லையா என்று பழைய கணக்குகளை தீர்ப்பதன் மூலம் தற்போதைய பொய்யிலிருந்து உங்கள் கவனத்தை முழுமையாக திசை திருப்புவார். 3. உடல் தரும் எச்சரிக்கை, த பிசிக்கல் பேரியர். பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படும் போது மனித உடல் தானாகவே ஒரு தற்காப்பு நிலைக்கு, க்ளோஸ்ட் போஸ்டருக்கு மாறும். உங்களிடம் பொய் சொல்பவர் பேசும்போது கைகளை கட்டிக்கொள்வார், கிராஸ்ட் ஆர்ம்ஸ், அல்லது கால்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டுக்கொள்வார். அவர் உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு தற்காப்பு திரையை, பிசிக்கல் பேரியருக்கு உருவாக்குகிறார். இது அவர் உங்களை முழுமையாக தன் உலகிற்குள் அனுமதிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. சாணக்கியரின் பாடம்: ஒருவன் தன் நேர்மையை நிரூபிக்க வார்த்தைகளை விட உணர்ச்சிகளை அதிகம் பயன்படுத்துகிறான் என்றால் அவன் கையில் இருப்பது சத்தியம் அல்ல, வெறும் சாயம். அதிகப்படியான கோபமும் தேவையற்ற தற்காப்பும் ஒரு பொய்யின் இறுதி எச்சரிக்கை மணிகள். விதி 5. மூச்சு காற்றின் வேகம், பிரீதிங் பேட்டர்ன்ஸ், உடலின் இரகசிய மொழி. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் தன் எண்ணங்களை மூடி மறைக்கலாம், ஆனால் அவனது பிராணவாயு, அதாவது மூச்சு, உண்மையை உரக்கச் சொல்லும். ஒருவன் பொய் சொல்லும்போது அவனது ஆழ்மனதில் ஒருவித பயம் அல்லது பதற்றம் உருவாகிறது. இந்த தவிப்பை அவனது மூளை கட்டுப்படுத்த முயன்றாலும் அவனது நரம்பு மண்டலம் அதை வெளிப்படுத்திவிடும். 1. இதய துடிப்பும் மூச்சும், தி பயாலஜிக்கல் கனெக்ஷன். பொய் என்பது ஒரு மனப்போராட்டம். ஒருவன் பொய்யை சொல்ல முற்படும்போது அவனது மூளை அதிகப்படியான வேலைப்பளுவை சந்திக்கிறது. இதனால் இரத்த அழுத்தம் அதிகரித்து இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்குகிறது. விளைவாக அந்த நபர் அறியாமலேயே அவரது மூச்சுக்காற்றின் வேகம், ஹெவி பிரீதிங், அதிகரிக்கும். அவர் பேசும்போது வார்த்தைகளுக்கு இடையே அதிக இடைவெளி விழுவதையோ அல்லது மூச்சை இழுத்துவிட்டு பேசுவதையோ நீங்கள் கவனித்தால் அவர் எதையோ மறைக்க போராடுகிறார் என்று அர்த்தம். 2. தோள்களின் அசைவு, ஷோல்டர் எலிவேஷன். ஒருவர் பொய் சொல்லும்போது அவரது நுரையீரல் அதிக ஆக்சிஜனை எதிர்பார்க்கும். இதனால் அவர் ஆழமாக மூச்சு விடுவார். அப்போது அவரது தோள்கள் லேசாக உயர்ந்து தாழ்வதை நீங்கள் கவனிக்கலாம்.
இது ஒரு மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு தன்னிச்சையான செயல், இன்வாலண்டரி செயல். 3. குரலில் ஏற்படும் மாற்றம், வோக்கல் டைட்னஸ். மூச்சுக்காற்றின் வேகம் மாறும்போது அது குரல் நாண்களையும் பாதிக்கும். பொய் சொல்பவர்களின் குரல் திடீரென மெலிதாக மாறலாம் அல்லது இடையில் கரகரப்பு ஏற்படலாம். அவர்கள் அடிக்கடி உமிழ்நீரை விழுங்குவார்கள், கல்பிங், ஏனெனில் பதற்றம் காரணமாக அவர்களது தொண்டை உலர்ந்து போகும். சாணக்கியரின் பாடம். ஒருவன் சொற்களில் நிதானத்தை காட்டலாம், ஆனால் அவனது மார்புக்கூட்டின் அசைவு அவனது உள்ளத்தின் நடுக்கத்தை காட்டிவிடும். எவனொருவன் உன்னிடம் பேசும்போது அவனது மூச்சுக்காற்று சீரற்று இருக்கிறதோ அவனிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. அவனது உடல் அவனது பொய்யை தாளம் தப்பி காட்டிக் கொடுக்கிறது. விதி 6. கைகளின் தேவையற்ற வேலை. த ஃபிஜெட்டிங் க்ளூஸ், கைகள் சொல்லும் கள்ளத்தனம். சாணக்கியர் கூறுகிறார், வார்த்தைகள் மேகங்களைப் போன்றது, அவை எதையும் மறைக்கும். ஆனால் கைகள் சூரியனைப் போன்றது, அவை உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும். ஒருவன் பொய் சொல்லும்போது அவனது மூளை மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. அந்த அழுத்தத்தை தணிப்பதற்காக அவனது கைகள் அவனை அறியாமலேயே சில தேவையற்ற வேலைகளை செய்யத் தொடங்கும். 1. முகத்தை தொடுதல், த ஃபேஸ் டச்சிங் ஹேபிட். உளவியல் ரீதியாக ஒருவன் பொய் சொல்லும்போது அவனது மூக்கு மற்றும் காது பகுதிகளில் உள்ள மெல்லிய இரத்த நாளங்கள் விரிவடைகின்றன. இதற்கு பினோச்சியோ விளைவு என்று பெயர். இதனால் அந்த இடங்களில் லேசான அரிப்பு அல்லது நமைச்சல் ஏற்படும். மூக்கை தொடுதல், பேசிக்கொண்டிருக்கும் போது அடிக்கடி மூக்கை தடவுவது அல்லது தொடுவது. காது மடல்களை திருகுவது, தன் பொய்யை யாராவது கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் காதுகளை தேய்ப்பது. வாய் மூடுதல், ஆழ்மனதில் தான் சொல்லும் பொய் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கைகளால் வாயை லேசாக மறைப்பது அல்லது உதடுகளை தடவுவது. 2. கழுத்தைச் சொறிவது, த நெக் ஸ்கிராட்ச். கழுத்து பகுதி மிகவும் உணர்ச்சிகரமானது. ஒருவன் பொய் சொல்லும்போது அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளும்போது அவனது கழுத்து தசைகள் இறுக்கமடையும். இதை குறைப்பதற்காக அவன் அடிக்கடி கழுத்தைச் சொறிவது அல்லது சட்டை காலரை சரி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவான். இது அவனது ஆழ்மனதில் இருக்கும் தப்பிக்க துடிக்கும் எண்ணத்தை காட்டுகிறது. 3. விரல்களின் நடுக்கம், ஃபிங்கர் ஃபிஜெட்டிங். தன் கைகள் நடுங்குவதை மறைப்பதற்காக ஒருவன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொள்ளலாம் அல்லது சட்டைப்பைக்குள் மறைத்து வைக்கலாம். மேஜையின் மீது கையிருந்தால் விரல்களை தாளம் தட்டுவது, ஃபிங்கர் டேப்பிங், அல்லது கையில் இருக்கும் பேனா, சாவி போன்ற பொருட்களோடு விளையாடுவது அவன் மன அமைதியை இழந்துவிட்டான் என்பதற்கான நேரடி அத்தாட்சி. சாணக்கியரின் பாடம். ஒருவன் உன்னை பார்த்து பேசும்போது அவனது கைகள் அமைதியின்றி அலைப்பாகிறது என்றால் அவனது சொற்களில் உறுதியில்லை என்ற அர்த்தம். அவனது வாய் சத்தியம் என்று. விதி 7. கதையின் பின்னோக்கிய வரிசை, ரிவர்ஸ் குரோனாலஜி, பொய்களை உடைக்கும் இறுதி ஆயுதம். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், புனையப்பட்ட கதைகள் எப்போதும் ஒரு நேர்கோட்டில் லீனியர் மட்டுமே பயணிக்கும். ஆனால் உண்மை என்பது ஒரு ஆழமான கடல். அதை நீங்கள் எந்த பக்கமிருந்து பார்த்தாலும் அதன் ஆழம் மாறாது. பொய்களை கண்டறியும் எல்லா விதிகளையும் விட இது மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பமாகும். 1. கட்டமைக்கப்பட்ட பொய், கன்ஸ்ட்ரக்டட் லை. பொய் சொல்லும் ஒருவன் அந்த கதையை மிகவும் கவனமாக தன் மூளையில் தயார் செய்கிறான். முதலில் இதை சொல்ல வேண்டும், பிறகு அதை சொல்ல வேண்டும் என்று ஒரு வரிசையை, சீக்வன்ஸை உருவாக்கி வைத்திருப்பான். இது ஒரு திரைப்படம் அல்லது நாடகம் போன்றது. இதை முன்பிருந்து பின்னோக்கி சொல்ல சொன்னால் ஆரம்பம் முதல் முடிவு வரை மிக சரியாக ஒப்பிட்டுவான். 2. பின்னோக்கிய சோதனை, தி ரிவர்ஸ் டெஸ்ட். இப்போதுதான் நீங்கள் சாணக்கியரின் தந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அவர் சொன்ன கதையின் முடிவிலிருந்து, அதாவது கிளைமேக்ஸிலிருந்து ஆரம்பத்திற்கு சொல்லுங்கள். கடைசியாக நீ எங்கே இருந்தாய், அதற்கு முன்னால் யாரை சந்தித்தாய், அதற்கு முன்னால் என்ன சாப்பிட்டாய் என்று பின்னோக்கி துளைத்திடுங்கள். 3. மூளையின் சுமை, காக்னிட்டிவ் லோட். உண்மை பேசுபவருக்கு இது எளிதானது. ஏனென்றால் அவர் மூளையில் அந்த சம்பவங்கள் காட்சிகளாக பதிவாகியிருக்கும். அதை எந்த வரிசையிலும் அவரால் சொல்ல முடியும். ஆனால் பொய் சொல்பவர் ஒரு திரைக்கதையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை தலைகீழாக சொல்லும்போது அவர் மூளை அதிகப்படியான அழுத்தத்தை சந்திக்கும். அப்போதுதான் அந்த பொய்யின் கோர்வைகள் விடுபடும். அவர் சொன்ன தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக மாறும்.
4. விவரங்களின் விரிசல், கிராக்ஸ் இன் டீடைல்ஸ். பின்னோக்கி சொல்லும்போது முதலில் சொன்ன விவரங்களுக்கும் இப்போது சொல்லும் விவரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி விழும். அவர் சொன்ன பொய்யை அவரே மறந்துவிட்டு புதிய பொய்களை சேர்க்க தொடங்குவார். அப்போது அவர் கண்களில் தெரியும் அந்த தடுமாற்றம் அவர் பிடிபட்டு விட்டார் என்பதை காட்டிவிடும். சாணக்கியரின் இறுதி பாடம். ஒருவனின் நாவிலிருந்து வரும் சொற்களை விட அவனது நினைவாற்றலின் தடுமாற்றமே உண்மையை உரக்க சொல்லும். கதையை நேராக கேட்பவன் சாதாரண மனிதன். அந்த கதையை தலைகீழாக புரட்டி பார்த்து உண்மையை கண்டறிபவனே ராஜதந்திரி. முடிவுரை, கன்க்ளூஷன். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த 7 விதிகளும் வெறும் தகவல்கள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையை தற்காத்து கொள்ளும் ஆயுதங்கள். யாரையும் எடுத்த உடனேயே சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம். இந்த உலகம் முகமூடிகளால் ஆனது. ஆனால் சாணக்கியரின் இந்த கூர்நோக்கல் கலை உங்கள் கையில் இருந்தால் எந்த முகமூடியும் உங்களை ஏமாற்ற முடியாது. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய பொய்யன் யார்? அல்லது யாராவது உங்களை உடல் மொழியால் ஏமாற்றியிருக்கிறார்களா? அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் சாணக்கியரின் வேறொரு ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் டிஃப்ரெண்ட் திங்கிங்.